வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 2 19 20 சத்தமாக வாசிக்கலாம். உன் கிரியைகள் என்னது? உன் அன்பையும். வெளிப்படுத்தல் 1 19 20 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1 19 20 வாசிங்க. நீ கண்டவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். வைத்து சத்தம் ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் பேச போற வார்த்தை, போன வாரம் பேசணும். எத்தனை பேருக்கு போன வாரம் செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமென் என்றும் எழுதி இருக்கிறதே. ஆமென். எழுத போறதில்ல. வாக்குத்தத்தங்கள்லாம் ஏற்கனவே நான் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கு? எழுதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா போதும். நடக்க வேண்டியவைகள் எல்லாம் நடக்க வேண்டிய காலத்துல கரெக்டா நடக்கும். ஆமென். கரங்களை வைத்தலையா சொல்லலாமே. பகல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அவர், சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே சொல்லாம தான் செஞ்சிருக்காரு. உங்க வீட்டில் உங்களுக்கு கிடைச்ச வேலையோ, பிள்ளைகளோ, குடும்பமோ, கல்யாணமோ எல்லாமே ஆண்டவர் சொப்னத்துல தோன்றி அன்புக்குரிய மகனே அப்படின்னு தோன்றி கர்த்தர் செஞ்சாரா, இல்ல செய்ய வேண்டிய காலத்துல நேர்த்தியா செஞ்சாரா? நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொல்லி செய்வதற்கு நான் அவருக்கு வேலைக்காரன் கிடையாது. அவர் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். சிம்பிள் ஃபெய்த். சத்தமா சொல்லுங்க. இதுதான் கடுகளவு விசுவாசம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுள் எல்லாம் சொல்லிட்டு செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே தரிசித்து நடவாமல், கிறிஸ்தவ வாழ்க்கையை தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பா ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறாரு? அந்த தகப்பன் கேட்டாலும் கேட்காட்டி என்ன பண்ணுறாரு? அந்த தகப்பன் செய்கிற மாதிரி கர்த்தரும் நம்ம வாழ்க்கையில் நாம் விசுவாசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே அவர் நேர்த்தியா அவர் செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. டவுட்ஸே வேண்டாம், வாழ்க்கையில சந்தேகமே வேண்டாம். அவர் நிச்சயம் செம்மையாக சரியாக எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில கேள்விக்குறி இருக்கும். ஏன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குது? அப்படி நடக்குதுன்னு கேட்கறத காட்டிலும் ஆண்டவர் நீங்க எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க எதை செஞ்சாலும், இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்து காணாம போதா, தைரியமா சொல்லணும், நீங்க எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வீங்க. 5000 ரூபாய் காணாம போதா, எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வீங்க. எல்லாமே அவருக்கு உட்பட்டு, அவர் ஆளுகைக்கு உட்பட்டு, அவருடைய வல்லமைக்கு உட்பட்டு. இப்படி விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில முதல்ல சந்தேகம் வராது, 2வது குழப்பம் வராது, மன நிம்மதி கெடாது. அதுக்கு பேர் தான் யெகோவா ஈரே. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் மோசேட்ட பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் முத ஆண்டவர்கிட்ட போய் முழு வேதாகமத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் யெகோவா தேவனை பார்த்து மோசே கேட்கிறான், உங்க நாமம் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், உங்க நாமம் என்ன? அவர் அழகா பதில் சொன்னார். என்ன பதில்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதனுடைய ஹீப்ரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, I am sufficient for you. I am sufficient for Yahweh, Yasher, Yahweh. I am sufficient for you. நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். எப்படிப்பட்டவரா? நான் உனக்கு போதுமானவர்னா, உங்களுக்கு இப்ப சுகவீனம் வருதுன்னா அவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே
அப்படின்னா நான் உனக்கு போதுமானவரா இருக்கு. என்ன அப்படின்னா உனக்கு சுகம் தேவையான இடத்துல சுகமளிக்கும் தேவனா வருவார். வெற்றி தேவையான இடத்துல வெற்றியின் தேவனா வருவார். பணம் தேவையான இடத்துல யெகோவா ஈரேயா வருவார். நீங்க தான் கடவுளை பிரிச்சு பாக்கீங்க. ஆமென். அவர் மோசேக்கு முத வெளிப்பட்ட விதமே நான் உனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா. இதான் என்ன இதனுடைய மொழிபெயர்ப்பு இப்படியாக தமிழ்ல சற்று மருவி வந்திருக்கிறது. ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா நான் உனக்கு எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன்? சுகம் தேவையான இடத்துல சுகமளிக்கும் தேவனா இருப்பேன். வெற்றி தேவையான நேரத்தில் வெற்றியின் தேவனா இருப்பேன். பலன் தேவையான இடத்துல பலன் தருகிற தேவனா இருப்பேன். ஐஸ்வர்யம் தேவையான நேரத்தில் ஐஸ்வர்யத்தின் தேவனா இருப்பேன். ஆமென். சமாதானம் தேவையான நேரத்தில் நான் கூட கேட்குறேன், இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருந்தார்? போதுமானவராக இருந்தார். வனாந்திர பாதையில் சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, காடையை கொடுத்து போதுமானவராக வந்தார். கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகியும் இல்லை. ஆமென். அப்ப நான் சுகம் கொடுக்கிறவராக சுகம் கொடுத்தவராக கூட இருந்தார். கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து ஜனங்களை கொன்ற போது அவர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து மீட்பு அருளுகிற தேவனா இருந்தார். அல்லேலூயா. பார்வோன் பின்னாடி வந்தான். ஒவ்வொரு தடவையும் மோசே அவர்கிட்ட போய் உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கல. மீதி எல்லா பேரும் மனுஷன் வச்சது. ஆமென். யெகோவா ஈரேன்னு ஆபிரகாம் வைக்கிறார், யெகோவா நிசைன்னு மோசே வைக்கிறார். கடவுள் தன்னை பற்றி சொன்ன ஒரே வார்த்தை இருக்கிறவராகவே மீதி எல்லாம் மனுஷன் வச்சது. அவர் வாயை திறந்து சொன்ன பெயர் என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே. உங்க வாழ்க்கையில் இதை புரிஞ்சுக்கோங்க. நாம் ஆராதிக்கிற கடவுள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு அவர் பெட்டிக்கடை அனாச்சி கிடையாது. அனாச்சி அந்த கருப்பு கலர் பேக்கெட்டை தாங்க, சிவப்பு கலர் பேக்கெட்டை தாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பேக்கெட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. ஆமென். சுகம் தேவைன்னா யெகோவா ராஃபான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவை கிடையாது, இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த தெளிவு புரிஞ்சவன் என்னைக்குமே வாழ்க்கையில கவலைப்பட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போவா, என் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். என்ன அர்த்தம்னா என் தேவன் எனக்கு போதுமானவரா இருக்காரு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். இருக்கிறவராகவே இருக்கிறவராகவே இருக்கிறாரு, இனிமேலும் இருப்பாரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? எங்க ஆண்டவர் இருக்கிறவராகவே. ஏன்னா ஒருத்தரை இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருக்க போகிறவர். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? கடவுளை பற்றி ரொம்ப தெரிஞ்சிட்டுனா ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டீங்க. கடவுளை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிட்டுனா நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டீங்க, ரொம்ப போராட மாட்டீங்க, சாப்பிடாம கடந்து உண்ணாவிரதம் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் ரொம்ப தெரிய 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 லைஃப்பில் சிம்பிளாக மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Sometimes our prayers shows the unfaithfulness towards God. நாம் செய்கிற ஜெபம் அநேக நேரங்கள் நம்மளுடைய பதறல்கள், பிதட்டல்கள் நாம் கடவுள் மேல வச்சிருக்கிற அவிசுவாசத்தை காமிக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன். அதனாலதான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்னாகவில்லை, நிர்மூலமாகல. ஏன் தெரியுமா? நீ அப்பப்போ ஜெபத்துக்கு தக்கவர், யெகோவா ஈரே, யெகோவா செம்மா, யெகோவா ரூமா போட்டு அடிக்கல. அப்படி நான் மாறுகிற தேவன் அல்ல, இருக்கிறவராகவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நாங்க ஆராதிக்கிற தெய்வம் யெகோவா தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு, போதுமானவரா இருக்கிறாரு. The sufficient God, போதுமான தெய்வம் எனக்கு அவர். யாவே ஏஷர் யாவே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை,
அழகான வெளிப்படுத்தின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20 சொல்லப்படுகிறது. திரும்ப இந்த வசனத்தை நல்ல சத்தமாக வாசிக்கலாம். திரும்ப இந்த வசனத்தை நல்ல சத்தமாக வாசிங்க. இப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரிய வரும். வாசிங்க. நீ கண்டவைகளையோ 3 காரியம் சொல்லப்படுது. 1 பார்த்தது, அடுத்து இருக்கிறது, அடுத்து இவைகளுக்கு பின்பு. ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு பிரசன்ட் டென்ஸ், ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு கடந்த காலம், ஒரு நிகழ்காலம், அடுத்து வருங்காலம். இது 3 காரியத்தை சொல்லப்படும். கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களோ என் ரகசியத்தையோ 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையோ எழுதுப்பா. வாசிங்க. அந்த 7 நட்சத்திரங்களோ 7 சபைகளின் தூதர்களா, நீ கண்ட 7 குத்து விளக்கோ 7 சபைகளாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துறார். எதை வெளிப்படுத்துறாரு? என்ன ரகசியம் அப்படின்னா, எப்பா என் கையில ஒரு மேட்டர் இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய கரங்கள்ல ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விசேஷமான ஒரு மேட்டர் இருக்குது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, என் உள்ளம் கைகளில் நான் உன்னை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு. இங்க புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, என் கையில என்ன பார்க்கிற நீ கண்ட 7 நட்சத்திரம் என் கையில இருக்கு, அது ரகசியம். அடுத்து 7 பொன் குத்து விளக்கு, அந்த ரகசியத்தை எழுது. ஆமென். கரங்களை. 7 நட்சத்திரம், அந்த 7 குத்து விளக்குகளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அடுத்து வாசிங்க. நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபையாம். 7 சபை தூதர், 7 சபை தூதர்களாம். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க. அடுத்து எபேசு சபையின் தூதனுக்கு, 1வது வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தம்முடைய 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. சொல்லுங்க. வாசிங்க. உன் கிரியைகளையோ, உன் பிரயாசத்தையோ, உன் பொறுமையோ, சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்ல என்றும். வாசிங்க. நீ சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டதை அறிந்ததையோ, நீ சகித்து கொண்டிருக்கிறதையோ, பொறுமையாயிருந்ததையோ, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 4வது வசனத்தை சத்தமா வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா. இப்போ கடைசி நாட்கள்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் சபைக்குள்ளாக அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறாரு. எதுக்குள்ள உலாவுகிற தேவனா இருக்காரு? சபைக்குள்ள. 7 பொண்ணு குத்து விளக்கும் எதற்கு சமானம்? சபைக்கு சமானம். ஏன் ஆண்டவர் சபையை குத்து விளக்கு ஒப்புணையா சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது சபைதான். ஆமென். ஆண்டவர் சபையை ஒரு பெரிய திமிங்கலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இல்ல ஆண்டவர் சபையை கடந்த காலங்கள் மாதிரி ஒரு பேழையா காமிச்சிருக்கலாம். நோவா காலத்துல காமிக்கப்பட்ட பேழை, அந்த பேழை எல்லாம் வெளிச்சம் இல்லாத பேழை. ஆனால் நாம் இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிற பேழையோ வெளிச்சம் நிறைந்த பேழை. ஆமென்.
நாம் ஆராதித்து கொண்டிருப்பது அறியாத ஒரு காரியத்தை அல்ல. நோவா ஆராதனை செய்தான், அறியாத ஒருத்தரை ஆராதனை செய்தால் அது ஒரு பேழையாக, ஒரு காப்பாற்றும் இடமாய் காணப்பட்டது. இன்றைய புதிய ஏற்பாட்டு கால சபை உன்னை காப்பாற்றும் இடம் மட்டுமல்ல, உன்னை இந்த பூமிக்கு வெளிச்சமா காமிக்கிற இடம் சபை. சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அந்த பொன் குத்துவிளக்கில் உள்ள அந்த அகல்கள் மாறி, சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் they are connected with the lamp stand. அந்த lamp ஸ்டாண்டோடு ஒவ்வொரு விசுவாசியும் இணைக்கப்பட்டு இருப்பான் என்றால், இங்கிருந்து வருகிற ஒளிவை என்ன அந்த அகல் விளக்கு வழியாய் போய் பிரகாசிக்க வைப்பது போல இந்த சபையின் அங்கத்தினர்களை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமே. Church has been shown here as a lampstand. ஒரு பெரிய குத்து விளக்காக கர்த்தர் சபையை காமிக்க. சரி பாஸ்டர், குத்து விளக்க விட்டுட்டு முந்தின பகுதிக்கு வர 7 நட்சத்திரங்கள்லாம் என்ன வேதம் சொல்லுது? 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த இடத்துல சொல்லப்படுகிற தூதர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் கிடையாது. அப்படி வானத்திலிருந்து ஒரு தூதன் ஒருத்தன் இறங்கி வந்து ஒவ்வொரு சபைக்கு ஒரு தூதன் இருப்பான் என்றால், அந்த சபையின் தலைவன் யாராக இருப்பான்? தூதனா இருப்பான். இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஏஞ்சல்ஸ் வந்து they were not called as angelos. இவங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டவங்க they are not literal angels. வேதாகமத்துல தூது சொல்லுகிறவர்களை எல்லாம் தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. எதை சொல்லுகிறவர்கள்? தூது சொல்லுகிறவர்களை தூதர்கள் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் சபைக்கு மெய்ப்பர்களை தூதர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலே, நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு சொல்ல நினைக்கிறத யார் மூலமா சொல்லுவாரு? சொல்லுங்க. ஆண்டவர் சபைக்கு சொல்ல நினைக்கிறது யார் மூலமா சொல்லுவார்? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது முத பரலோக தூதர்கள் பூமியின் தூதர்களோடு இணைஞ்சு ஒரு காரியத்தை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவரை பற்றிய செய்தி சொல்லப்பட்டது வேற யாருக்குமே அல்ல. அவரை பற்றி சொல்லப்பட்ட செய்தி மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு தான் இயேசுவை பற்றி சொல்லப்படுது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இயேசுவை பற்றிய செய்தி முதலாய் யாருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு. அதே போல சபையை குறித்த செய்தி அதை தான் பைபிள் சொல்லுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை, நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவை. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேர் தனிப்பட்ட விதத்துல கடவுள் அவங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் அதிக பிரசங்கித்தனமான விசுவாசிகள். உங்கள் நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை என்பதை தீர்க்கமாக ஆழமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். வேதாகமத்தில் 4 இடத்துல வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்படுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன். அது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கலாமே? ஆண்டவர் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்வதை விசுவாசிகள் கேட்க கடவன் சொல்லி இந்த வசனம் எழுதியிருக்கலாமே? கிடையாது. Many people will believe that God is speaking with them, but they won't accept God is speaking through the corporate church. ஆண்டவர் ஒருங்கிணைந்த சபை மூலமாய் மக்களுக்கு தேவையானதை பேசுறாரு, நமக்கு தேவையானதை பேசுறாரு, நமக்குரியதை பேசுறாரு, நமக்குரிய குடும்பத்துக்கு தேவையானதை பேசுறாரு, நடக்க போகிற ஆபத்துக்களை பேசுறாரு. அதனாலதான் பவுல் இன்சிஸ்ட் பண்ணி எழுதுகிறாரு, சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபை கூடுதலை விடக்கூடாதுப்பா. ஏன்னா ஆவியானவர் 24 மணி நேரம் கூட பேச ரெடியா இருக்க மாட்டாரு. ஆனா 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஆவியானவர் சபை கூட அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 7 சபைகள்கிட்ட இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்துல கர்த்தர் பேசுகிறார். 7 சபையை குறிச்சும் கர்த்தர் நல்ல விதமா பேசல. ஆனாலும் சபை
7 சபை குறித்து கர்த்தர் பேசும்போது ரொம்ப மோசமாக பேசுகிறார். பட் காட் கன்சிடர் them as a church. ஏன்னா சபைக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷன் பாவம் செய்யும் போதும் ஒரு மனுஷன் சபைக்குள்ள இருந்து செய்யறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கு. அதனால சபைக்குள்ள இருந்து நான் பாவம் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீ தவறும் போது இடரும் பொழுது ஆண்டவர் உன் கூட பேச முடியாட்டினாலும் அந்த தேவ மகிமை நீ இழந்தவனாய் நிற்கும் பொழுது கர்த்தர் சபை மூலமா உன்கிட்ட பேசுவாரு, கண்டிப்பாரு, திருத்துவாரு, உணர்த்துவாரு, உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்துவாரு. நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களை எல்லாம் நம்ம அவர் ஏதோ வராரு, பிரசங்கம் பண்றாரு, பாட்டு பாடுறாரு, ஜோம் பண்றாரு, போறாரு. ஆமேன். கையை வைத்து சொல்ல மாட்டீங்க போலே. ஆமேன். அது ரகசியம் கிடையாது. தேவ தூதர்கள். அதனாலதான் ஊழியக்காரங்களுக்கு சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் அதிக அத்தாரிட்டி பெற்றவங்க. ஆமேன். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறான் அனனியா சப்பிரால பார்த்து, நீ ஏன் ஆண்டவர் சமூகத்தில் பொய் சொல்றீங்க, நீ மறைக்காத, செத்து போயிடுறாங்க. புதிய ஏற்பாடு எவ்வளவு கிருபை நிறைந்த புதிய ஏற்பாடா இருந்தாலும் கூட அது சபையின் அதிகாரத்தோடு தேவத்துவத்தின் மகிமையெல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் சபைக்கு சொல்வதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஆமென். சில பேர் அப்படிதான் வீட்லேயும் வச்சு பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பைபிள் வாசிப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் உங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னா கவனமா இருங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருப்பதுனால அவங்க செவிடுகளை அடைச்சி வச்சிருக்கிறது. ஏன்னா சபைக்கு சொல்வதை காதுலவ கேட்க கடவை. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சபைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறத காது கொடுத்து கேட்கணும். செய்யறதும் செய்யாம போறது ஓ இஷ்டம். This is the spirit. ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் கடைசி நாட்கள்ல சபைக்கு சொல்றத காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஆண்டவர் சபைக்கு சொல்றத எனக்காகவா சொல்றாரு, உங்களுக்காக சொல்றாரு. அதனால ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்றாரோ அதை காது கொடுத்து நல்லா கேட்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. ஏன்னா தனி மனிதர்கள் அவர் கரங்களில் இருக்கவில்லை, சபை நட்சத்திரம் தான் அவர் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லலாமே. அவர் சபைக்கு நடுவுல உலாவுகிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனா இருக்காரா? சரி, எந்த இடத்துல தேவன் உலாவுவதை நிப்பாட்டினார்? எந்த இடத்துல தேவன் உலாவுவதை நிப்பாட்டினார்? ஏதேன் தோட்டத்துல மனுஷனோட உலாவுவதை நிப்பாட்டின ஆண்டவர் வெளிப்படுத்தின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அவர் மீண்டுமாய் உலாவுகிறார். ஏதேன் தோட்டத்தில் அல்ல, இழந்து போன அந்த உலாவுதலை கர்த்தர் சபை என்னும் ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர் உலாவி வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலே. முழு வேதாகமத்திலும் அவர் எங்கேயும் உலாவவில்லை. அவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் அவர் மீண்டுமாய் உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. நீங்க சபையில நீங்க இணைஞ்சிருப்பீங்கன்னா, சபையில கர்த்தரை உண்மையா ஆராதிப்பீங்கன்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காது கொடுத்து நீங்க கேட்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில அவர் உலாவுகிற தேவனா இருப்பார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? 4 இடத்துல சொல்லப்படுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வத. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வத. 2வது அதிகாரம் 17வது வசனத்தை சத்தமா வாசிங்க. 2:17 நல்ல சத்தமா வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வத காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அதனால கர்த்தர் இந்த 7 சபைகளுக்கு நேராக 2 காரியங்களை வைக்கிறார். நீ இதுல மனம் திரும்பினா நான் இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், இதுல சீர் பொருந்தினா இதை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு கிருபையின் தேவனாக இருந்தாலும் கூட அவரை பற்றிய அறிவு வந்ததுக்கு அப்புறம் நாம் அவருக்காக சத்தியத்துக்காக வைராக்கியமா வாழணும். கையை வைத்தாலே சொல்லலாமே. உலகம் போன போக்கில் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. போக முடியாது இல்லை, வாழ முடியாது. தண்ணி நிலத்துல வாழ முடியுமா? மீன் நிலத்துல வாழ முடியுமா? மீன் வெட்டாந்தரையில வாழ முடியுமா? முடியாது. எப்படின்னு தெரியல விசுவாசிகளுக்கு. உலகத்துக்கு ஒத்த போக்கை செய்து கொண்டு எப்படி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க, எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க, எப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எப்படி உங்க ஒய்ஃபுக்கு துரோகம் செஞ்சுட்டு எப்படி உங்க ஒய்ஃப் மூஞ்சில முழிக்க முடியும்?
எப்படி உங்க பிள்ளைக்கு விரோதமாய் நீங்களே ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சுட்டு எப்படி உங்க பிள்ளையை தூக்கி நீங்க கொஞ்ச முடியும்? இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவிய வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும். இல்லைனால் கர்த்தர் நாளுக்கு நாள் நன்மைகளை குறைய பண்ணுவார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேருக்கு போரிங் ஆயிரும். கடவுளை தேடி என்னாச்சு, எனக்கு அதை இழந்துட்டேனே, இதை இழந்துட்டேனே, இது தடைப்பட்டுட்டு அது தடைப்பட்டுட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் சபைக்கு சொல்றத கொஞ்சம் நீ காது கொடுத்து கேட்டு பாரு. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை உயர்த்தி கனப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். Just bend your ears towards what God says towards the church. சபைக்கு நேரா சொல்றதுக்கு கொஞ்சம் காது திருப்பி பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ இந்த தேவனோடு இருக்கிற இந்த உறவுல நம்ம அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கரங்கள்ல உள்ள நட்சத்திரங்களாம். என்ன நட்சத்திரங்களா இவங்க? நட்சத்திரங்கள். இதுதான் தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுது. ஞானவான்கள் ஆகாய மண்டலங்களை உள்ள சுடர் விழும் நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவங்க நட்சத்திரங்களா இருக்காங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எவ்வளவுதான் ஊழியக்காரங்க ஜனங்களோடு இறங்கினாலும் பழகினாலும் சிரிச்சாலும் கொஞ்சினாலும் குலாவினாலும் அழைக்கப்பட்டவர்களே. ஆமென். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தாமாய் யாரும் என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்லுகிறார் எடுங்க பார்க்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து நல்ல சத்தமா வாசிங்க. கொலோசியர் 1:18, இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 12:27 எடுத்து சத்தமா வாசிங்க. கொலோசியர் 1:18 சத்தமா வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். திரும்ப வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சபைக்கு தலையாக யார் வச்சிருக்கிறார்? இயேசு. ஆமென். சத்தமா சொல்லுங்க இயேசு. நல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு. அதனாலதான் யோவான் 10 சொல்லப்படுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு அல்லாத வழியாய் ஒருத்தன் உட்பிரவேசித்தால் அவனுக்கு சத்தியமும் கிடையாது, அவனுக்கு ஜீவனும் கிடையாது. ஒரு ரட்சிப்பின் அனுபவம் ஒரு சபையில எப்படி இருக்கணும்னா இயேசு மூலமா இருக்கணுமா ஒழிய கிறிஸ்தவ சடங்காச்சாரம் மூலம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்தவ சடங்காச்சாரம்னா ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவன் மிகப்பெரிய தப்பு. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை எடுத்து இவன் ரூட் எப்படி வரணும்னா இயேசு வழியா வரணும். இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே. நான் சொல்றேன், நான் இப்போ சொல்லட்டுமாங்க. இப்போ பாகிஸ்தான் பார்டருக்குள்ள நுழைஞ்சா நம்ம எங்கே போவோம்? எங்க பாகிஸ்தான் வாகாப் எல்லை வழியா பாகிஸ்தான் பார்டருக்குள்ள நுழைஞ்சா எங்கெங்க போவோம்? அமெரிக்காவா போவீங்க? உங்க கனவுலாம் அதான். ஆமா, பாகிஸ்தான் பார்டர் வழியா நுழைஞ்சா எங்க போவீங்க? சரி. ஸ்ரீலங்கா பார்டருக்குள்ள நுழைஞ்சா எங்க போவீங்க? ஸ்ரீலங்கா. அமெரிக்கா பார்டருக்குள்ள நுழைஞ்சா எங்க போவீங்க? ஒரு ரட்சிப்பு இயேசு மூலமா கரெக்டா உள்ள போச்சுன்னா சத்தியம் ஜீவன் தன்னால வரும். ஒருத்தனால சத்தியத்தை ஏத்துக்கிட முடியல அப்படின்னா அவன் ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒன்னு அவன் எமோஷன்ல கிறிஸ்தவனா மாறி இருப்பான், இல்லைன்னா அவன் வேற யாருக்காகவது கிறிஸ்தவனா மாறி இருப்பான். அவன் ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவான்? மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தர் ரட்சிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா மேய்ச்சல் செழிப்பும் நிச்சயம், ப்ராஸ்பரிட்டி 100% நடக்கும். நாளுக்கு நாள் அவன் குன்றி போக மாட்டான். கர்த்தர் நாளுக்கு நாள் அவனை வளர வைப்பார், உயர்த்துவார், தலைகளை நிமிர பண்ணுவார், ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நிறைவா கொடுப்பார். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு எத்தனை வாசல் இருக்குன்னு கேளுங்க. நல்ல சத்தமா கேளுங்க. உங்க வீட்டுக்குள்ள
பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பிரதர்ன்னு சொல்லி கூப்பிடுங்க. பிரதர், உங்கள் வீட்டில் உள்ள வர்றதுக்கு எத்தனை வாசல் இருக்கு? எத்தனை வாசல் இருக்கு? எத்தனை வாசல் இருக்கு உங்கள் வீட்டில்? சரி, இப்போ உங்கள் வீட்டில் 2 வாசல் வச்சு கட்டுறீங்க, சரியா? இந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல். அப்படி கட்டினா என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை தான் 2 இயேசு. ஒரு இயேசு ஆசீர்வாதத்துக்கு, இன்னொரு இயேசு நன்மைகளுக்கு, இது சத்தியத்துக்கு, விடுதலைக்கு. அப்படி ஒரு இயேசு உலக ஆசீர்வாதத்துக்கு, இன்னொரு இயேசு பரலோகத்துக்கு. அவர் ஒரே இயேசு தான். இயேசு நேற்றும் இன்றும் ஒண்ணுதான்ப்பா. 2 இயேசுலாம் கிடையாது. பிதாக்கு ஒரே பேரான குமாரனை தான் கொடுத்துருக்காரு. எத்தனை குமாரனை கொடுத்தாரு? இப்படி யோசித்து இருக்கலாம். ஒரு இயேசு அடிக்கப்பட்டிருக்கு பதிலா ஒரு 10 இயேசு அடிக்கப்பட்டிருந்தா நிறைய பாவம் கழுவப்பட்டுருமே. ஒரே இயேசு தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிக்கோதேமு கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். வாசல் இதான், வழி இதுவே. இதுன்னு வழியா என்ன பண்ணுங்க? பிரவேசிங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஒரு சத்தியம்தான். ஆமென். கரங்களை வைத்து சீக்கிரம் அதுக்குள்ள நான் போறேன். சபைக்கு தலையானவர் கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றீங்க? கிறிஸ்து தலையாய் இருந்தார்னா அவர் உயிருள்ள தேவனாய் இருப்பதனால அவர் வாயை திறந்து பேசதான் செய்வார். மெய்யான இயேசுனா இதை செய், இதை செய்யாதன்னு பேசுவார். கையை வைத்து அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், அவசரப்பட்டு பிள்ளைங்களை தத்தெடுத்துருவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். 2வது குழந்தையோ 3வது குழந்தையோ அவசரப்பட்டு தத்தெடுத்துருவாங்க. தத்தெடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கும். யாருக்கு? ஒரிஜினலாகவே சரீரத்தின்படி மாம்சபடி பிறந்த ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். இன்னொரு குழந்தை தத்தெடுத்த குழந்தை. வளர்க்கும் போது நல்லா வளர்ப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் நல்லா வளர்ப்பாங்க. ஒரு 8 வயசு 9 வயசு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வித்தியாசம் நல்லாவே காமிக்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இரத்தத்தின்படி வந்த குழந்தை, இது தத்தெடுத்து வளர்த்த குழந்தை, வித்தியாசங்கள் நிறைய காமிப்பாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம், கிறிஸ்து நம்மை அப்படிப்பட்ட ஒரு தேவனாக நம்மை அவர் பார்க்கவில்லை. ஆமென். பிள்ளையை சுச்சியாத தகப்பம் கிடையாது. மனைவியை எவ்வளவு தூரம் புருஷன் நேசிக்காரோ அவ்வளவு தூரம் மனைவியை காப்பாற்றுகிறாரு, மனைவியை போஷிக்கிறாரு, மனைவியை கண்டிக்கிறாரு, மனைவியை கடைசி வரைக்கும் கைவிடாம சேர்த்து வைத்து வாழுகிறார். அதுதான் உண்மையான புருஷன். போவாசு ரூத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஏன் தெரியுமா? ஐயோ, அவ குப்பை பொறுக்கிறாளேன்னு சொல்லி அவளை தேர்ந்தெடுக்கல. நீ ஐஸ்வர்யமும் தரித்திரமுமான வாலிபர்களுக்கு பின்னே நீ போகாமல். போவாசு ரூத்த ஐயோ அந்த பொண்ணு பாவம் சோத்துக்கு வழியிலன்னு தெரிந்தெடுக்கல. அவள் நல் குணத்தை பார்த்து ரூத்த அப்சர்வ் பண்றான் போவாஸ். தூரமா இருந்து போவாஸ் பார்க்கிறான். நீ ஐஸ்வர்யமும் தரித்திரருமான வாலிபர்களுக்கு பின்னாக நீ போகாமல். அப்போ நம்ம வாழ்க்கையில இயேசு ஒரே இயேசு தான். ஆசீர்வாதத்துக்கு ஒரு இயேசு, சத்தியத்துக்கு ஒரு இயேசு கிடையாது. அவருக்குள்ளாகவே சத்தியமும் ஜீவனும் இருக்கு. அவர் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவான்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமோ அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:27 எடுத்து சத்தமா வாசிங்க. சபைக்கு கிறிஸ்து இயேசு தலைவரா இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 12:27 நல்லா சத்தமா வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளுமாய் இருக்கிறீர்கள். கரிய உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பொண்ணு குத்துவிளக்கு இங்க எப்படியாக மாறுகிறதுனா அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம என்னவா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசு இந்த பூமியில உயிரோடு வாழுகிறார். வேற எங்கேயும் இல்ல, உங்க மூலமா என் மூலமா தான் அவர் இந்த பூமியில ஜீவனுள்ள தேவனாக அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. நான் சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரம்.
நல்ல சத்தமா, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம். உண்மையான இயேசுக்கு நீங்க தலையா அவரை வச்சிருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. அடுத்து சபைக்கு கர்த்தர் கொடுத்த மேலான அதிகாரம் என்ன? எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 16, 18, 19 எடுத்து சத்தமா வாசிங்க. கர்த்தர் சபைக்கு பூமியில கொடுத்த மேன்மையான அதிகாரம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 16, 18, 19 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல எதை நான் கட்டுவேன்? சபையை கட்டுவேன். ஏன் பாதாள வாசல் மேற்கொள்ளாதுன்னா, இந்த சபையை உருவாக்கின இயேசுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் சொல்லுகிறாரு, எது மேற்கொள்ளாது? பாதாளம். பாதாளம் என்றால் மரணம் மேற்கொள்ளாது. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாமா? பரலோக ராஜ்யத்தின், நல்ல சத்தமா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரத்துல கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்ப்பாயோ, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பூலோகத்தில் எதை நீ கட்டுகிறையோ அது பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டு இருக்கும்? கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சபைக்கு மரணத்தை உடைக்க கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எதை உடைக்க அதிகாரம் வச்சிருக்காரு? மரணத்தை உடைக்க அதிகாரம் வச்சிருக்காரு. காரியங்களை கட்டவிழ்க்க அதிகாரம் வச்சிருக்காரு. காரியங்களை கட்டவும் அதிகாரம் வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா. எந்த சபைக்குள்ள வச்சிருக்காரு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னவாய் இருக்கிறாய்? பேதுரு ஆசாரிய முறைமையின்படி வந்தது ஒரு ஊழியக்காரனா, இல்ல தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவனா? பரம்பரை ஊழியக்காரன் பேதுரு கிடையாது. பேதுரு என்பவன் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டு, இயேசுவால் பிடிக்கப்பட்டு, இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இயேசு பரலோகம் ஏறி போகும்போது அவர் சீஷர்களுக்கு மேல பரிசுத்த ஆவியை ஊதினார். அவர்கள் மேல்விட்டறையிலே காத்திருந்து தங்களுடைய வரங்களை பெருக்கி கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற சபை வெறுமனையா வந்து கைத்தட்டி பாட்டு பாடிட்டு போற இடம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய மரணங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் அது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா ஹல்லேலூயா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். உங்க பிள்ளைங்க மேல வரக்கூடிய மரணங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் சபை. அல்லேலூயா சொல்றவங்க ஆமென் சொல்லலாமே. உங்களுக்கு எதிராக பிசாசு மெயின் ரோட்ல ஆயுதத்தை வச்சு நிப்பா. இன்னைக்கு சாயங்காலம் இவனை கார் ஆக்சிடென்ட்ல தூக்க வேண்டும் என்று கர்த்தர் சபை நிமித்தம் அதை உடைத்து சாம்பலாக்கி போட்டு அந்த மரணத்தை மேற்கொள்ளாமல் பாதுகாப்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லாத கேன்சர் நோய்களிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க குடும்பத்து மேல சுயபலக்கூடிய சாப கட்டுகளை உடைக்கக்கூடிய இடம் சபை. இந்த சபையில வந்து கர்த்தர் நீ ஆராதனை செய்யும் போது கர்த்தர் மரண கட்டுகளை உடைக்கிறாரு. மரண ஆக்கின உடையுது, மரண ரோகம் உடையுது, மரண கிரியை எரியுது. ஆமென். தனிப்பட்ட மனுஷனுடைய பிரயாசத்தை சார்ந்ததல்ல, கர்த்தர் தமது சபைக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிடணும். சபை நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்புங்க. நீங்க வந்து ஆராதனை செய்ய வாரம் கை தட்டுறோம், ஏதோ சாவுக்கு ஒரு சர்ச்சு வேணும், கல்யாணத்துக்கு ஒரு சர்ச்சு வேணும், இதுக்கு ஒரு வீடு திறக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு வேணும், வீடை மூடுறதுக்கு ஒரு சர்ச்சு வேணும், அதுக்காக நம்ம சபைக்கு வரக்கூடாது. அதுவெல்லாம் ரெண்டாவது. வீடு திறக்கிறது, கல்யாணம், சடங்கு, நிச்சயதார்த்தம், அது இது, பால் காய்ப்பு, தயிர் காய்ப்பு எல்லாமே ஆமென். இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் ரெண்டாவது கட்டம். ஆவிக்குரிய ரீதியா நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஷேட், ஒரு கவரிங்க கர்த்தர் சபை மூலம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல் எவன் மேல விழுமோ அதவனை அசுக்கி போடும். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நீ சத்தியத்தின்படி வாழ்ந்து பாரு, உன்னை கர்த்தர் கல்லா மாத்துவார். உனக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார்.
நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாடுகள், ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் ஆண்டவரே இவ்வளவு உபத்திரவம், நமக்கு தெரியாது. ஆனா சில நேரங்களில் கர்த்தருக்கு நல்லாகவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நம்மளை மனுஷ கண்ணிகளிருந்தெல்லாம் தப்பிக்கிறார்னா அதுக்கு ஒரே காரணம், சபையில கர்த்தரை நம்ம ஆராதித்து கொண்டிருப்பது. பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் என் கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் நித்திய லட்சை அடைவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பாருங்க, பூரண சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தர் எவ்வளவு நிறைவா நிக்க வச்சிருக்கார். ஒரே காரணம், பாதாள வாசல்கள் சபை என்ன பண்ணாது. இந்த சத்தியம் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் ஜீவனோடு நிக்கிறேன். நீங்களும் இந்த சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. பிசாசு எங்க கொண்டு போய் உங்களை சோதித்தாலும் நீங்க தைரியமா சொல்லணும், நான் சபையில குத்து விளக்குல ஒரு அகலா இருக்கிறேன், சரீரத்துல நான் ஒரு அவயமா இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சரீரம் ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துறவங்க நல்லா சத்தமா கையை தட்டி தேவனுக்கு நல்லா மனசார நன்றி செலுத்துங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, துன்மார்க்கர் ரொம்ப காலம் உங்க வாழ்க்கையில பலன் கொள்ள முடியாதுங்க. தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனுமாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதை என்ன பண்ணதே இல்லை, கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் உண்மையிலே நான் வாழ்க்கையில பார்க்கிறேன். சின்ன பையனாவும் இருந்தேன், இளைஞனுமாய் இருந்தேன், இளைஞன் பகுதியை கடந்து அடுத்த கட்டமும் போகிற இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனம் எபேசியர் 4:5 எடுத்து வாசிக்கலாம். ஒரு சபைக்குள்ள எப்படிப்பட்ட உபதேசம் இருக்க வேண்டும்? எபேசியர் 4:5 எடுத்து நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:5 நல்ல சத்தமா வாசிங்க. ஒரே கர்த்தரோ, ஒரே விசுவாசமோ, சத்தமா சொல்லுங்க, ஒரே ஞான ஸ்நானமோ. அடுத்து வாசிங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும், சத்தமா சொல்லுங்க, ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோருமேலும் எல்லாரோடும். புரியல எனக்கு, திரும்ப வாசிங்க. அவர் எல்லோருமேலும் எல்லாரோடும். புரியல, வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா அவர் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள அவர் இருக்கிறாரா? அவர் பின் வீட்டுக்காரர் கூட இருக்கிறாரா? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற டிங்கு 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 டிங்குன்னு மணிடிக்கிற அவர் கூட இருக்கிறாரா? அவரு இல்ல, புரியல. எல்லா இடத்துல அவர் இருக்கிறாரா? கிடையாது. 5வது வசனத்தை திரும்ப வாசிங்க. 5வது வசனத்தை திரும்ப வாசிங்க. இந்த கொள்கையை உடையவர்களுக்குள்ளே அவர் எல்லோருமேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும். இந்த பிரமாணத்தை உடையவர்களுக்குள்ளே. இந்த வசனத்துல நீங்க ஒரு வார்த்தையை சேர்க்கணும். திரும்ப வாசிங்க. ஒரே கர்த்தரும், சத்தமா வாசிங்க, ஒரே விசுவாசம், சத்தமா வாசிங்க, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அடுத்து வாசிங்க, எல்லோரும். இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர். இப்படிப்பட்ட ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு அவர் எல்லோருமேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா ஒரு விஷயம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. எபிரேயர் 13:20 எடுத்து சத்தமா வாசிங்க. எபிரேயர் 13:20 எடுத்து சத்தமா வாசிக்கலாம். எபிரேயர் 13:20 வாசிங்க. எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்னவா ஆடுகளாகிய ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித
நற்கிரியையினாலும் சீர் பொருந்துகிறவர்களாக்குவாராக. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய மெய்ப்பர் இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். பெரிய மெய்ப்பர் என்று சொல்வதனால் சிறிய மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுவது, அவர் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை போதகராகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார். எப்படி பாஸ்டர் மெய்ப்பர்கள் பாஸ்டரா மாற முடியும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் வேதாகமத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. மெய்ப்பர்கள் என்றால் அதனுடைய கிரீக்க மொழி சொல்லுகிறது போய்மேன், POIMEN, போய்மேன். போய்மேன் என்றால் போதகர்கள், போய்மேன் என்றால் மெய்ப்பர்கள் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்கிறது. பாஸ்டர்ஸ் என்றாலும் மெய்ப்பர் தான் அர்த்தம், மெய்ப்பர்னாலும் பாஸ்டர்ஸ் தான் அர்த்தம். பாஸ்டர் வேற, மெய்ப்பர்கள் வேற கிடையாது. வேதாகமத்தில் 5 ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலே சபைக்கென்று கொடுக்கப்பட்ட மிக பிரத்யேக ஊழியம் மெய்ப்பத்துவ ஊழியம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 3 விஷயம் கர்த்தர் கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே சொல்லுகிறார், ஆம். நீங்க சொல்லுங்க சத்தமா, ஆம் நேசிக்கிறார். ஆம் ஆண்டவர் நேசிக்கிறார். உடனே அவர் சொல்லுகிறாரு, என் ஆடுகளை. ஏங்க அவன் மீன் பிடிக்கிறவன் தானே, அவன் எதுக்கு ஆடு மேய்க்க சொல்லணும்? ஏன்னா அவன் மேலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல். வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரியணும், வசனத்தை பிச்சு பார்க்க தெரியக்கூடாது. ஆமென். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்க போல. அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் வசனங்களை ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. 2ஆம் விஷயம் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமா ஆண்டவரே. அடுத்து 3வது கேட்கிறாரு, ஆட்டுக்குட்டிகளை எப்பா நீ ஆடை மட்டும் மேய்க்க கூடாது, எதை மேய்க்கணும்? ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கணும். அப்படின்னா உங்க பிள்ளைகளும் சபையிலே கர்த்தருடைய பார்வையில ஆட்டுக்குட்டிகளாக கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க பிள்ளைங்க சபையில ரொம்ப முக்கியம். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமே. இயேசுவின் வருகை வரும் என்றால் உங்கள் பிள்ளைகளும் சபையிலே அங்கத்தினராய் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் சபையில் அங்கத்தினராய் இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு பரலோகம் கிடையாது. ஏனென்றால் இரத்தத்திலே பாவம் ஒட்டி இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை எதுல கற்பந்தரிச்சா? பாவத்துல கற்ப. டிஎன்ஏலயே பாவம் இருக்கு சிஸ்டர். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களை செய்தாலும் பாவம் தான். பிள்ளைங்க வளரும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் இருக்குது. சபைக்குரியவர்கள், சபையில உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்களா பிள்ளைகள் சபைக்குள்ள அடங்கி சபைக்குள்ள சீர் பொருந்த பண்ணி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க பொட்டு வைக்க கூடாது. தெரியுமா தெரியாதா? உங்கள் நெற்றிகளில் கர்த்தருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் நான் ஸ்டிக்கர் போட்டு தான் வைப்பேன். ஸ்டிக்கர் வச்சாலும் சரி, ஸ்டிக்கர் வைக்காட்டினாலும் சரி, கர்த்தருடைய நாமம் உன் நெற்றியில எழுதப்பட்டிருக்கு. உன் நெற்றிய பரிசுத்த குலைச்சலாய் நீ மாற்றக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பாஸ்டர் நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்க மாட்டோம், சந்தனம் தான் வைப்போம். நீ என்னத்தையும் வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். உன் சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இருக்குது. நீ அதை கெடுத்தேனா கர்த்தர் உன்னை கெடுப்பார். நீயாவே கெடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, அவர் கெடுக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அவர் சர்வ வளைவுல, அவர் எதை தந்தாலும் எட்டர்னிட்டியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எதை செஞ்சாலும் நிரந்தரமா இருக்கும். சுகத்தை கொடுத்தாலும் நிரந்தரமா இருக்கும், சுகவீனத்தை கொடுத்தாலும். டோன்ட் எவர் ஃபர்காட். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது அவனுக்கு நிரந்தரமா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரு மனுஷனை சபிச்சார்னா சாபமும் நிரந்தரமா.